ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டன். நாடு மகாநாடு தேவலோகத்தில் கூடினார் தேவர் சபை, தேவர் சபை இந்த பூலோகத்தில் கூடினார் ராஜ இந்த புண்ணியமான சபை முன்பதாக ஆணாக பிறந்திட்ட அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்திட்ட யமதரமை தாய்மார்களும் இன்னும் சிறியார் பெரியார் பள்ளிக்கு செல்லும் மாணவி மாணவிகளும் கடலை போல் சூழ்ந்துள்ளார். ஏன், என்ன காரணம்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? படிச்சுக்காமி படிச்சுக்காமி. என்னடா பண்ற? ஐயோ கண்ணே, என்னடாச்சு கருமாந்திர இடவெல்லாம் படிச்சு காட்டுனா ஆனா இத படிச்சு கம்மிடா. நீங்க ஏழை எல்லாம் சிரிக்கிறீங்க சக்காலாத்தியாரங்களே, என்ன அப்படி கண்டுகிட்டீங்க? படிச்சு காட்டுனா ஏற்கனவே என் வாத்தியாருக்கு மூஞ்சி அப்படி போயிருச்சு. அதானப்பா ஓடுக்கணும் அவரையா? நான் என்ன செங்கிலிச்ச வச்சு அடிக்க முடியும்? இறக்குறது தான் சிமெண்ட் ஒரு மூட்டை எடுத்து வச்சு ஒடுக்கல் நம்பித்தானே 5 பேர் டெம்போல வந்தீங்க. தாண்டிட்டு வந்துட்டேன். 4 பேருக்கு கொட்டுறது. சரி அப்பா, நான் கூத்துக்க வர மாட்டேன். 88 டெம்போ. அண்ணா, இன்று எதற்காக இந்த நாடகம்? படியாயா? இன்னும் எப்படி என்றால் இன்னும் எப்படின்னு போட்டு சரி படி. வாட எங்கடா போற? இல்ல நீ போக கூடாது, படிச்சு காமி பாக்கலாம். படிப்பேன். எனக்கு படிக்க தெரியாதுடா. எனக்கு அதே தயா கண்டிச்சு. என்ன சொல்ற? ஆமா, வாத்தியார் டீச்சரா தான் படிச்சிருப்பேன். வாத்தியார அப்படி இல்லாதே மெட்டாலே நாமகிரி பேட்ல இருந்து ஆந்திரா கோயில் வரலும் போட்டோட கொடியா தானுங்க. என்ன பண்றதுப்பா, அவங்களுக்கு தலையெழுத்து. அண்ணா எவன் படம் எடுக்கிறது எவன் பேரு அத்தாட அவர் பேர் வர மாட்டேங்குது. அங்க பாரு போட்டோமா அங்க உட்காந்துட்டு கிடக்குறான் பாவம். இவனை பாரு, இந்த குரங்கு மூஞ்சி வந்து 10 கிலோமீட்டர் அவ்வளவு தூரம். ஏங்க எலிதான் பணத்துக்கு ஆயுது, வெடிப்புளுக்கு என்ன ஆயுது? நேரம்டா நேரம் மூடுற. அண்ணா, இன்று இரவு எதற்காக நாடகம்? மாட்டுக்காரன் வளவு என்றால் நம்மளுக்கு ஒரு தாய் திருநாடாக விளங்கப்படும். எப்படி? ஸ்ரீ கணபதி. அண்ணா என்ன அப்படி முடிக்கிறீங்கப்பா? இன்னும் கணபதி அப்பன் பிறந்த துந்தி விநாயகர் திருவிழாவை முன்னிட்டு 2 ஆண்டு நினைவு நாள். ஆமா, அந்த நாளை முன்னிட்டு இனி எப்படி என்றால் இன்று அரங்கேற்ற செய்தல யார் என்று தெரியுமா? சொன்னா தெரியுமா? அண்ணா, ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோவில் 2ஆம் ஆண்டு விழா இந்நாடகத்தை முன்னிட்டு யாராரு இருந்து இறங்கிட்டு தோண்டா மணிவிளக்கு துளிர்விட்டு இருந்தாலும் அதற்கு ஒரு தூண்டுகோல் வேணுமா? அந்த தூண்டுகோல் யார் யார் தெரியுமா? அடிமா அண்ணா, இன்னும் கோயில் பூசாரி சிவகுமார் அவர்களும் சுப்பிரமணி கவுண்டர் அவர்களும் பெரிய சுவாமி குடும்பர் அவர்களும் சந்திரன் குடும்பம் கண்ணன் குடும்பம் அவர்களும் இன்னும் சேட்டு மனோகர், இன்னும் பொண்ணு சுவாமி சுரேஷ், அப்பு சுவாமி, சக்திவேல் தம்பி பையன் அவர்களும், இன்னும் எப்படி என்றால் அந்த சாமி குண்டுமணி அவர்களும், கனகுதுரை குடும்பம் அவர்களும், ராம குடும்பம் அவர்களும், இன்னும் மாட்டுக்காரன் வளவு இன்று எப்படி என்றால் ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்று ஓரிரவு நாடகம் வைத்துள்ளார். அப்படி இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகம் என்ன தெரியுமா? அண்ணா, சிவபுராணம் என்றா பாகமாக விளங்கி வரக்கூடிய சக்தி பெரிதா கங்கை பெரிதா, இல்லை என்றால் காளி பிறப்பு என்று சொல்லலாம். ஒன்னால பட்ட காளியம்மன் பிறப்பு. ஆமா, இந்த சக்தி பெரிதா கங்கை பெரிதா, காளியம்மன் பிறப்பு. அழகாக அப்படி பளிர் பளிர்னு அவ்வளவு தலா தலான்னு பாத்தீங்களே. நீங்க யாரு? உங்களோட பேர் என்ன? எம்பூத்தியா? ஓம்பூத்தியாவா? போயிட்டா பொங்கனா பொறுத்தவங்க மொண்டி கூத்தியா? ஐயோ அப்பா, மட்டும் எடுக்காதம்மா, அவன் கையில பிளேட் நெசமாவா? கோயிலா கூத்திய வச்சு கையில பிளேட் வச்சாங்களா? அடிச்சாங்க. சொல்லட்டுமா?
இல்ல யாரா அறிய சொன்னா என்ன பண்ணீங்க அடிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணீங்க? என் அம்மா தப்புண்டா ஒரு பொண்ணு ஆச்சு ஆடும்போது கோம்பா நின்னுட்டு பாத்துட்டு தான் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது உங்க நீயாத்தே என்ன சொல்றேன் உங்க தெரியும் பாத்து எனக்கு ஆட்டம் பத்தலாயா உள்ள வச்சிருக்கிறேன் ஐயோ குத்துது ஆயா என்னடா அது ஆனா நீ பெஸ்டா நீ பொம்பளையா பிறந்திருக்கலாம் குத்துச்சோட மொழியை பார்த்துருக்கீங்க நான் லவ் எடுப்பேன் அம்மா இதெல்லாம் என்ன இதெல்லாம் தனியார் வண்டி இதெல்லாம் கவர்மெண்ட் சொல்லு பர்வதராஜன் பெற்றேன் ஆ. நான் பரமசிவனு கேட்டேன் ஏற்றேன். மஞ்சள் முகத்தலகி மாயவன் தங்கையோடி ஏன் நான் குங்கும முகத்தலகி கோபாலன் தங்கையோடி ஆ. அண்ணன்னா ஓல். உலகத்துக்கெல்லாம் தாயாக விளங்கி வரக்கூடிய ஆ. முக்கன் பிடித்த உமா பார்வதி சக்தி நான் தான் தமாஷி பண்ணணும் அதான் கடவுளே சக்தி சக்தி நித்தி நித்தி ஆத்தி வரா சக்தி அம்மா சக்தி பால் வருதா ஏய் பார்வதா பார்வதா அம்மா சக்தி சக்தி நித்தி நித்தி ஆத்தா தெருவு முட்டி அம்மா அண்ணன்னா உன்னை பார்வதாலே வீட்டாங்களே தாய் தந்தையார் நான் எப்படி பிறந்தவள் எப்படி உன்னை போல ஒரு தாயின் அங்கத்தின் வழியாக பிறந்தவளா சென ஊச்சி போட்டு பெத்தாங்களா ஏய், நான் அந்த தெய்வலோகத்து பிண்டமா மாநில பிண்டமா இந்த பூலோகத்து பிண்டமா பிண்டமா. நான் எப்படி பிறந்தவள் சொல்லட்டுமா சொல்லு. வாடி